ரொம்ப நாளாக எல்லா இடத்துக்கும் டூ வீலரில் ட்ராவல் பண்ணி டயர்ட் ஆகிடுச்சு எனக்கு. அதனால் இன்றைக்கி நானும் எங்கள் அக்காவும் சேர்ந்து சரி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் போகலாம் அப்படின்ட்டு 2 பஸ் ட்ராவல் பண்ணி நாங்கள் போன இடம் மருதமலை தான். லாஸ்ட் ஷார்ட்ஸில் என்ன டிவைன் பிளேஸ்ன்னு கேட்டிருந்தேன், அது வேறு எங்கேயும் இல்லை, மருதமலை தான். எனக்கு டூ வீலரில் ட்ராவல் பண்ணுறதோட பஸ்ஸில் வேடிக்கை பார்த்துட்டு போகிறது ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர்த்துக்கு பிடிக்கும். ஆனால் ஈஸியாக சீக்கிரம் போகணுன்றதுக்காண்டி டூ வீலரில் போயிட்டுருக்கோம். அப்புறம் நிறையா கிட்ஸை நம்ம இப்போ பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறதில்ல. ஆனால் அதையும் அவங்களுக்கு பழக்கணும். எப்படி எந்த ரூட் எடுக்கணும், எந்த பஸ் எடுக்கணும் அப்படின்றதையும் நம்ம பழக்கணும். அவங்க டூ வீலர் மட்டும் பழகக்கூடாது, கார் மட்டும் பழகக்கூடாது, பஸ்லேயும் ட்ராவல் பண்ணி பழகணுன்றதை நான் விரும்புகிறேன். நான் அது கரெக்டுன்னு நினைக்கிறேன். உங்களோட திங்கிங் என்னென்னு தெரில, என்னன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் ட்ராவல் பண்ணி மலையில் கீழேருந்து மேலே ஏறி சாமி தரிசனம் நல்லா பார்த்துட்டோம். நல்லா சாமி கும்பிட்டாச்சு. கொஞ்சம் வெயில் தான் இருந்தாலும் கடவுள் எங்களுக்கு வெயில் தெரியாமல், அலுப்பு தெரியாமல் நடக்க வச்சு கூட்டிகிட்டு வந்துட்டார் மேலே. ரொம்ப நல்லா இருந்தது தரிசனம். இப்போ மருதமலையில் கும்பாபிஷேகம் ஏப்ரல் மந்த் நடக்க போகுது. கும்பாபிஷேகம் முடிகிற வரைக்கும் டூ வீலரும் காரும் அவங்க மேலே அனுப்பலை. மலையில் கீழேருந்து மேலே நடந்து போக முடியாதவங்க மருதமலையிலே பஸ் வச்சுருப்பாங்க. அந்த பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ணி மேலே போய் சாமி கும்பிடணும். ஸோ கும்பாபிஷேகம் என்ன டேட்டுன்றதை நான் சீக்கிரம் அப்டேட் பண்ணுறேன். வெளியூர்லேருந்து கோயம்புத்தூர் வரவங்க மருதமலையை தரிசனம் செய்யாமல் போக மாட்டாங்க. ஸோ நீங்களும் டைம் கிடைக்கும் மருதமலைக்கு போய் முருகரை நல்லா கும்பிட்டு வாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன்.